Welcome to Mr. M Talks. இன்று பிப்ரவரி 12, 2024. இந்த சேனல் ஷேர் மார்க்கெட் தகவல்களை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிறது. PSU வங்கி, ரெல்டி மற்றும் ஏபிஎம்சிஜி பெயர்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகியதால் பிப்ரவரி 12 அன்று கீழே மூடப்பட்டது. சென்செக்ஸ் 523 புள்ளிகள் அல்லது 0.73% சரிந்து 71,072.49 ஆகவும், நிப்டி 166.50 புள்ளிகள் அல்லது 0.76% குறைந்து 21,616 ஆகவும் முடிவடைந்தது. சுமார் 774 பங்குகள் முன்னேறின, 2,648 சரிவு மற்றும் 58 மாறாமல் இருந்தன. 1. பாரத் போர்ஜ் Q3 FY24 இல் நிறுவனத்தின் நிகர லாபம் 223% உயர்ந்து ரூ.254.45 கோடியாக இருந்த பிறகும் பங்கு 13.92% சரிந்தது. 4வது காலாண்டு மற்றும் FY25 இல் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தையில் மிதமான வளர்ச்சியை நிறுவனம் எதிர்பார்க்கிறது. 2. தீவிஸ் லேபோரட்டரி நிறுவனத்தின் நிகர லாபம் Q3 FY24 இல் 17% உயர்ந்து ரூ.358 கோடி இருந்ததை அடுத்து, தீவிஸ் லேபோரட்டரி இன் பங்குகள் 2.28% அதிகரித்தது. வருவாயும் கிட்டத்தட்ட 9% அதிகரித்து ரூ.1855 கோடியாக இருந்தது. 3. அரவிந்தோ பார்மா லாபம், வருவாய் மற்றும் லாபம் ஆகிய 3 முக்கிய அளவுருக்களிலும் 3வது காலாண்டில் நிறுவனம் வலுவான செயல்திறனை பதிவு செய்ததை அடுத்து, அரவிந்தோ பார்மா பங்கு 1.78% உயர்ந்தது. பார்மா நிறுவனத்தின் நிகர லாபம் ஆண்டுக்கு ஏறக்குறைய 91% உயர்ந்து ரூ.936.2 கோடியாக உள்ளது. 4. ONGC நிறுவனம் பலவீனமான Q3 வருவாய்களை புகாரளித்ததை அடுத்து ONGC பங்கு 3.66% சரிந்தது. டிசம்பர் காலாண்டில் அதன் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 8% சரிந்து ரூ.10,748 கோடியாக இருந்தது. முந்தைய ஆண்டை விட வருவாய் 2.2% குறைந்து ரூ.1,65,569 கோடியாக உள்ளது. 5. மாமாஅர்த் இன் தாய் நிறுவனமான ஓனேஜா கன்சியூமர் நடப்பு நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் நிகர லாபத்தில் 3 மடங்கு உயர்ந்து 26 கோடி ரூபாயை பதிவு செய்ததை அடுத்து, அதன் பங்குகள் 1.66% அதிகரித்தது. 6. ஸ்வைஸ்ஜெட் பங்குகள் 4.46% சரிந்தன. சிம்பிசிடிவி 18 குறைந்த கட்டண விமான நிறுவனம் நிலையான செலவுகளை குறைக்க 10 முதல் 15 வரை சதவிகிதம் பணியாளர்களை குறைக்கும் என்று அறிவித்தது. வேலையிழப்புகள் விமான நிறுவனத்திற்கு சுமார் 100 கோடி ரூபாய் சேமிக்க உதவும். Declaration. A blow information is educational purpose only. I am not SEBI register person. Please subscribe and support my channel.